ஜனவரி மாதம் 21ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை எபிரேயர் புத்தகம் 6வது அதிகாரம் 10-20 வசனங்கள். யாராவது ஒரு ஆசீர்வதிப்பார் என்றால் தம்மை விட பெரியவர்கள் பெயரால் தான் ஆசீர்வாதம். ஆனால் இங்கு கிறிஸ்து எபிரேயர் 6:14 பார்க்கிறோம். அவர் தம்மீதே ஆணையிட்டு நான் உன் மீது உண்மையாகவே ஆசி பொழிந்து உன்னை பழுகி பெருகச் செய்வேன் என்றார். இதன்படி அவரும் பொறுமையோடு காத்திருந்து பின் கடல் வாக்களித்ததை பெற்றுக் கொண்டார். பொதுவாக தன்னோட பெரியவருடைய பெயரால் தான் ஆணையிடுவர். ஆனால் இங்கு கிறிஸ்துவோட பெரியவர் யாரும் கிடையாது. அவைதான் அவர் இந்த 14 வருஷத்தில் நான் உன் மீது உண்மையாகவே ஆசி பொழிந்து உன்னை பழுகி பெருகச் செய்வேன். தன்னுடைய ஆற்றலாலும் தன்னுடைய பெயராலே அவர் ஆணையிட்டு சொன்னார். அவரும் பொறுமையோடு என்ன செய்தார்? பழைய ஏற்பாட்டை அவர் பொறுமையோடு காத்திருந்து அந்த வாக்குறுதியை பெற்றுக் கொண்டார். எப்படி ஈசாக்கு வாக்குறுதியின்படி பிறந்து அதை ரோமர் புத்தகம் 4வது அதிகாரத்தில் பார்க்கிறோம். இல்லாதது இருப்பது போலும் இறந்தவன் உயிர்ப்பிக்க வல்லவர் என்பதை அவர் அறிந்திருந்தார். ஆகவே தான் அதை காத்திருந்து பெற்றுக் கொண்டார். இன்றைக்கு நாமும் கூட நமக்காக கிறிஸ்து எல்லாவற்றையும் கடந்து சென்று தலைமை குருவாக இருந்து நமக்காக இன்னும் அவர் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். நம்முடைய நம்பிக்கை பாதுகாப்பான நம்பிக்கை என்பதை நான் 19வது வசனத்தில் பாதுகாப்பான நம்பிக்கை நண்பரும் போன்று திருச்சியிலே அவர் கடந்து சென்று நமக்கு நண்பரும் போல ஒரு முழுமையான ஒரு ஆசீர்வாதத்தை தந்திருக்கிறார். அந்த ஆசையில் நாம் நிலைத்திருப்போமா? இது நல்ல தகப்பனை ஆண்டவருடைய பெயரால் இது ஆபிரகாமை ஆசீர்வதித்து அவர் காத்திருந்து பெற்றுக் கொண்டிருக்கிற நாங்களும் ஆண்டவருடைய நாமத்தினால் எல்லா ஆசீர்வாதங்களையும் பெற்று நாம் நிறைவுக்கு வழிநடத்த அவர்